தலைவர்கள் நிறைய பேர் உண்டு. குறிப்பாக தந்தை பெரியார் அவர் ரஷ்யா நாட்டுக்கு போகும்போது ரஷ்யாவுடைய நாடு கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி முதல் முறையாக ஜார்மண்டலை இழுத்து லெனின் ஆட்சி அமைக்கும் பொழுது இங்கிருந்து போறார். தந்தை பெரியார் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சீர்திருத்த தலைவர். இவர் போய் யாரை சந்திக்கிறார்? லெனினை சந்திக்கவில்லை, அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரியை சந்திக்கவில்லை, அந்த மாகாணத்தினுடைய தலைவர்களை சந்திக்கவில்லை, மாறாக தூய்மை பணியாளர்களை சந்திக்கிறார். யார் சந்திக்கிறார்? தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பெரியார் ரஷ்யாவில் உள்ள தூய்மை பணியாளர் சந்திக்கிறார். அந்த தூய்மை பணியாளருக்கும் ஒரே சம்பளம், மாகாண அதிபருக்கும் ஒரே சம்பளம். அது காரணம் செங்கோடியின் கீழ் ஆட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியின் கீழ் ஆட்சி. நீங்க பாருங்க, 5000 சம்பளம், 1300 ரூபாய்க்கு 3 தடவை போராட்டம் நடக்குது. தொடர் உண்ணாவிரத போராட்டம். தொடர்ந்து நான் பல்வேறு முறை சொல்லுவேன், மாவீரன் பகத்சிங் சுதந்திர போராட்ட வீரன், 23 வயது நிரம்பாத பகத்சிங் சிறையில் இருக்கும்போது வெள்ளக்கார அரசாங்கம் அவனை தூக்கில் எழுந்தது. கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள் சிறைத்துறை அதிகாரிகள். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் சிறையில் இருந்தபோது என்னுடைய கழிவறையை சுத்தம் செய்த பேபி, அந்த அம்மா பேரு பேபி. இப்போது இருக்கிற கழிவறை போல வெள்ளக்காரன் சரியில்லை, அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனம் வந்தால் அந்த மனத்தை கையால் அள்ளி கொண்டு போய்தான் அங்கே அகற்றி குப்பைகளை போட வேண்டும். அந்த பேபி அம்மாவிற்கு கை முழுக்க இந்த வேலை கூட இருக்காது. இப்படி ஒரு நிபந்தனையை சொல்லியிருக்கிற மகனே பகத்சிங்கை கட்டி தழுவி அழுகிறார். பகத்சிங் சொல்கிறார், இந்த நாட்டினுடைய விடுதலை எளிய மக்களுடைய விடுதலையாக இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த ரொட்டி சுட்டு நான் முன்வது எதிர்கால சங்கதிகள் பேச வேண்டும் என்று சொன்ன அப்பேற்பட்ட தலைவன் பகத்சிங். அந்த அம்மா ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க. பேபி அம்மா கையில இந்த ரேகையெல்லாம் மரமாக இருக்கும். வெள்ளக்காரனுடைய சிறை அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா யாவும் போராட்டம் பண்ணி ஜெயிக்கப்பட்டுவான். அந்த மனத்தை முழுக்க நம்ம அழகும். அந்த கையால ரொட்டி சுட்டு அந்த கையால சாப்பிட்ட பகத்சிங் இன்றைக்கு பேசப்படுகிறார். தோழர் பாரதி உண்ணாவிரதம் நான் 20 ஆண்டுக்கு மேல போராட்டம் நடத்தி வருகின்றேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். பார்த்துக்கிறோம், கண்டிருக்கிறோம். நானும் பல்வேறு போராட்டங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். தூய்மை பணியாளருக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக முதல் முறையாக தொடர் உண்ணாவிரதம் நடக்கிறது சொன்னால் அது நம் பாரதி வழக்கு கொடுத்து சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்து இதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலும் பல்வேறு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் இன்றைக்கு நம்மளுடைய போராட்டத்தை பேசுகிற அளவுக்கு வருகிறது. நிச்சயமாக நம்ம போராட்டம் ஜெயிக்கும். ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் தூய்மை காவலர் 60,000க்கும் மேற்பட்டவர்கள் கிராம ஊராட்சியில பணிபுரிகிறவர்கள். நம்மளுடைய உரிமைக்கான போராட்டத்தை நாம் தான் போராட வேண்டும். தோழர்களே, வேற்று